டே, அவர் ஏன்டா அதெல்லாம் பண்ண போறாரு? வேற யாரா பண்ணுவா? தெரியலடா. இப்ப என் மைண்டு முழுக்க அம்மாவை தேடுறதுல தான் இருக்கு. நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுடா. டேய், அதெல்லாம் சேர்றா. அதுக்கு நீ ஓயாம பாரதி கூட சண்டையாட போட்டிருப்ப. டேய், ஒரு நண்பனா சொல்றேன்டா, கேட்டுக்க சரியா? பாரதி பண்ணது எல்லாமே தப்பாவே இருக்கட்டும், ஆனா எனக்கு தெரிஞ்ச அவங்க இதெல்லாம் வேணும்ட்டேலாம் பண்ணல. அந்த நேரத்துல ஒரு கோவம், அந்த நேரத்துல ஒரு ஆத்திரம், அதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்குமே தவிர தயவு செஞ்சு பாரதி தப்பா நினைச்சிடாது. ஏய், அப்படியே இந்த மாதிரி சண்டை கிண்டன்னு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு ராத்திரியை தாண்ட விடாதுடா. என்னடா இது? எனக்கு நீ சொன்ன அட்வைஸ் ஞாபகம் இருக்குதா உனக்கு? புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா அதை ஒரு ராத்திரி தாண்ட விடக்கூடாதுன்னு நீ தாண்டா எனக்கு சொன்ன. நம்ம மேல தப்பே இல்லைனாலும் பொண்டாட்டி காலில் விழுகணும்னு நீ தாண்டா சொன்ன. முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச பிரச்சனையை பத்தி பேசாம இருக்கணும்னு நீ தாண்டா எனக்கு சொன்ன. அதாண்டா நான் இப்போ உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்தாரு, கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, போய் பாரதிட்ட பேசு. காஃபி போட்டு கூடன்னு சொல்லிட்டு காப்பியை குடி. அதுக்கப்புறம் நிம்மதியா உட்காந்து யோசி. அம்மா எப்படி தேடணுன்ற யோசனை தானா வரும். புரியுதா இல்லையாடா உனக்கு? ஓ, எனக்கு வேலையா இருக்குதுடா. சரியா? அந்த நம்பிக்கை மட்டும் உடைஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் எதுக்கு வாழணும்னு தோணும். அப்படியே வாழ்ந்தா கூட அது கடமைக்குன்னு வாழ்ற வாழ்க்கையா தான் இருக்கும். எப்போ நம்ம காலம் முடியும்னு ஏங்கி ஏங்கி வாழ்ந்துட்டு செத்துருவோம். அது ரொம்ப கொடுமடி. எனக்கு எல்லாமே புரியுதுடி. நீ அந்த அளவுக்கு எல்லாம் எந்த கஷ்டமும் பட மாட்ட. ஆண்டவ உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டான். இங்க பாருடி, இதுக்கப்புறம் கஷ்டம் வந்துச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல ஆண்டாள். வலியோட கூட வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஆனா குற்ற உணர்ச்சியோட வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நரகத்தை விட கொடுமை. அது நடந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னோட வேண்டுதலே. அதெல்லாம் எதுவுமே நடக்காதுரே. நீ முதல்ல போய் ஆதிக்கிட்ட பேசு போ. அவரு பேசலன்னு வச்சுக்கோயேன், நீ பேசு. அவரு கோவப்பட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவர்கிட்ட நீ முதல்ல பேசிட்டு மட்டும் இரு. எல்லாமே சரியாயிடும்டி. ஆதியால உன்கிட்ட பேசாமையும் இருக்க முடியாது, உன்னாலையும் அவர்கிட்ட பேசாம இருக்க முடியாது. பேசினா எல்லாமே சரியாயிடும். சரி, நீ முதல்ல காஃபியை குடி. இப்பதான் வீட்டுக்குள்ள ஒரு நல்லது நடக்க ஆரம்பிச்சுது, அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு. பாவம் ஆண்டாளு மனசு உடைஞ்சு போயிட்டா. விடுங்க சார். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்போம், ஏதாவது பாவம் கூட பண்ணியிருப்போம். அது கிடைச்ச தண்டனையா இதை நினச்சிக்க வேண்டியதுதான் சார். நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னு நான் சொல்லலை சார். உங்களை அறியாமல் மேபி ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல. நாமெல்லாம் மனுஷங்க தானே சார். தப்பு பண்ணுறதும் பாவம் பண்ணுறதும் இயற்கை தானே. என்ன ஒன்று, அதை யாருக்கு பண்ணுறோங்கிறதுல தான் நம்ம மனுஷங்களா இல்லை மிருகமானு புரியும். நீ சொல்றது கரெக்டு ஆதி. ஆரம்பத்தில் என் மகளுக்கும் அழகருக்கும் நான் செஞ்சதெல்லாம் பாவம் தானே. அதனால கூட எனக்கு இப்படி ஆயிருக்கும் இல்ல. நான் அப்படி சொல்லலை சார். அதெல்லாம் நீங்கள் ஆண்டாள் மேலே வச்ச பாசத்துலேயும் அழகர் மேலே உள்ள கோபத்துலேயும் செஞ்ச சின்ன சின்ன விஷயம். அதெல்லாம் பாவ கணக்கில் சேராது சார். நீங்கள் வேற ஏதோ பாவம் பண்ணியிருக்கீங்க. தெரியல ஆதி, நான் செஞ்சாலும் செஞ்சிருப்பேன்.
ஏப்பா ஆதி, அம்மாவை பத்தி செய்தி தெரிஞ்சுதா? அம்மாவை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். ஆனால் தமிழை கடத்த சொன்னது யாருன்னு தான். ஒரு நிமிஷம். சாரி சார், திடீர்னு இருமல் வந்துருச்சு. அது நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த. என்னது சார்? தமிழை கடத்த சொன்னது யாருன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. அது அது சார் பண்ணிடாதீங்க, நான் உங்களை சொல்லலை, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். நீங்களே இப்போ தான் மனசு வந்து அவங்கள ஏற்றுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் இப்போ தான் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை கெடுத்துட வேண்டான்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சொல்றேன். என்னடா அவன் இப்படிலாம் சொல்கிறானேன்னு யோசிக்காதீங்க. எனக்கு தமிழை எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி இது அழகரையும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன் சார், ப்ளீஸ். என்னப்பா நீ, என்னாலெல்லாம் அவன் வாழ்க்கை கேட்டாது. நான் பேசுறேன் எல்லாருக்கிட்டையும். சரி சார், நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். தண்ணி இங்கே பக்கத்தில் வச்சிடுறேன், பிடிச்சிக்கோங்க. வரேன் சார். சரி.